ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதய் டாக் மூலிமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடந்த நானாஸ் டைலரிங் வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அளவெடுக்கும் முறையை கிளியராக கேட்டிருந்தார். அந்த அளவெடுக்கும் முறையை இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசரம் நானா வந்து ரெடியாக இருக்கார். நீங்கள் அது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோட்டில் அளவெடுக்கக்கூடிய முறையை நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு பின்னால் கொக்கியெல்லாம் மாட்டி கரெக்ட் பண்ணியாச்சுன்னா தையல் போட்டால் தோள்பட்டையினுடைய சாய்வு தையலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கிளியராக இருக்குது. இங்கேருந்து தான் இந்த எண்டுலேருந்து இது வரைக்கும் உயரம் எடுக்கணும். என்ன இந்த உயரம் எடுக்கக்கூடிய முறை தான் அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல இருந்து இது உயரம் கரெக்டாக எடுத்தோம்னா 17.5 இருக்குது உயரம். இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கணும். உயரம் 17.5. அடுத்தது இடுப்பு உயரம், பாடியினுடைய இடுப்பு உயரத்தை எடுத்து வச்சுக்கணும். அதே இந்த எண்ட்லேருந்து இடுப்பு உயரம் இப்படி எடுக்கும்போது கரெக்டான அளவு வந்துடும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் இதனுடைய சென்டர் வச்சு வரும்போது 8 வரும். இதுதான் சென்டர். இப்படி வரும் உயரம், இடுப்பு உயரங்கும்போது. அப்போது நம்ம இடுப்பு உயரத்துக்கு அடுத்தது தோள்பட்டையினுடைய அளவு எடுக்க போகும்போது இந்த இதுலேருந்து இங்கே வரணும். இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் தோள்பட்டை கரெக்டாக வச்சுட்டோன்னாக்கா கரெக்டாக 7.5 வருது. பக்க கழுத்துங்கும் போது இந்த இதுலேருந்து இந்த இடம் எடுக்கணும். புரியுதா? 4.5. உயரம் பக்கம் கழுத்து தோள்பட்டை. கைக்குழின்னு வரும்போது இந்த இதுலேருந்து நம்ம எடுக்கணும். தோள்பட்டையினுடைய இந்த பாகத்துலேருந்து இப்படி வச்சு கரெக்டாக அப்படி வச்சு மெஷர் பண்ணியாச்சுனாக்கா தெரியுதா? 4.5. உயரம், இடுப்பு உயரம், தோள்பட்டை, பக்க கழுத்து, கைக்குழி இது எடுத்ததுக்கப்புறம் துணியினுடைய அளவுன்னு வரும்போது, துணி மடிக்கிறதுக்குன்னு அளவு வரும்போது 4 பாகம்னு உங்களுக்கு தெரியலேன்னு சொல்கிறீங்க. இப்படி மடிச்சுக்கிறோம். 4 பாகங்கிறது இதுதான். 4னா இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. முன்பாக துணி இருக்குது, பின்பாக துணி. இதுதான் 4 பாகம்னு சொல்கிறது. 4 பாகம். புரியுதா? அப்போது துணி எடுக்கிறதுக்கும் போது 4 பாகம் மார்பு சுற்றுலவு எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னோம். மார்பு சுற்றுலவு எடுக்கலைல்ல, அதுக்கு தான் இப்போ எடுத்துப்பாங்க. இந்த கைக்குழியினுடைய அடிபாகம் இருக்குல்ல, இந்த இதுலேருந்து இந்த இதுக்கு கைக்குழியினுடைய அடிபாகத்தை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். அப்போ பாதி 10 வருது. பாதி 10 வருது. அப்போது முழு சுற்றளவுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சுற்று வந்துடுச்சுன்னா 20 வந்துடும். அந்த 20 தான் இங்கே மார்பு சுற்றளவு. பாதி 10 4 ஒரு பாகம் 5.
இதெல்லாம் துணி எடுத்தாச்சு அளவு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் எவ்வளோ சேர்த்தணும் தைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்குங்கிறதுக்கு எவ்வளோ சேர்த்தணுங்கிற சொல்கிறேன். உயரத்தில் வந்து +1.5, அப்போது 17.5 1.5 19 உயரம். இடுப்பு உயரம் 8.5 +0.5 9. தோள்பட்டை அளவு எடுக்கும்போது பாதி 7.5 பாதி 3.25. தோள்பட்டை 7.5 அளவு, பாதி 3.25. அதில் காலங்களும் சேர்த்தா 4. பக்க கழுத்து 4.5, பாதி 2.25 -1/4 வைக்க வேண்டிய அளவு 2. கைக்குழி 4.5 -1/2 = 4. மார்பு சுற்றளவு மொத்த சுற்றளவு 20 +4 24. பாதிங்கும்போது 2 12. 4ல் ஒரு பாகங்கும்போது 5 5 +1 = 4ல் ஒரு பாகத்துக்கு 6. இடுப்பு உயரம். இப்போ துணி மடிக்க நாலில் ஒரு பாக ஆறு. துணிக்கு சேர்த்த வேண்டியது 4 அங்குலம் சேர்த்து 10 அங்குலம். 4ல் ஒரு பாகத்தில் 4ல் ஒரு பாகம் 5 +1. அந்த 6ஓடு சேர்த்து துணி மடிக்கிறதுக்கு அகலம் வரணும், பாவாடை அகலம் வரணுங்கிறதுனால 6 + 4 சேர்த்து 10க்கும் துணியை மடிச்சுக்கிறோம். இப்போ உயரம் 19ங்கும்போது இந்த இதுலேருந்து நேராக இப்படி எடுக்கணும். எடுத்தாச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 4ல் ஒரு பாகங்கும்போது இப்படி நம்ம இது பண்ணிக்கிறோம். இதுதான் 4ல் ஒரு பாகம். 4ல் ஒரு பாகம் இப்படி எடுக்கும்போது இப்படி கரெக்டாக வச்சுட்டு 4ல் ஒரு பாகம் மடித்ததனுடைய இது இப்படி வந்துடுச்சு அப்படின்னா, இங்கேருந்து தான் பக்க கழுத்து பாதி குறைச்சி எடுக்கக்கூடிய அளவு. இந்த இடத்துலேருந்து தோள்பட்டை எடுக்கிறோம், இந்த இடத்துலேருந்து கைக்குழி எடுக்கிறோம். இதெல்லாம் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணும்போது வெட்டுறதுக்கு உண்டான சமாச்சாரம் ஏற்கனவே முதல் இதுலேயும் காமிச்சிருக்கேன், அதே மாதிரி தான் வெட்டணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நானா வந்து உங்களுக்கு நானா ஸ்டைலிங் மூலயமா எப்படி ஒரு துணியை அளவெடுக்குங்கிற மெத்தடை பேசிக் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். மேலும் இது சம்மந்தமான தொடர்ந்து வீடியோக்களை உங்களுக்கு விருப்பப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.